Hi guys, Assalamu alaikum. Welcome to SL Ladyboss Kitchen. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஃபிஷ் ரோல் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1.5 கப் மாதிரி கோதுமை எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் இப்போ இது கூட பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்கள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். பேக்கிங் சோடா சேர்க்குறதால நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் இப்போ இதை 10 to 15 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வைப்போம். ரோல்ஸ்க்கு தேவையான ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகின பிறகு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் சேர்த்துட்டு சாட்டே பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரப்போக்குள்ள இது கூட வேக வச்சிக்கிற கிழங்கு, டின் ஃபிஷ் சேர்த்துக்கொள்ளணும். மீனில் இருக்கக்கூடிய முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு சேருங்க. அண்ட் இப்போ இது கூட மிளகுத்தூள், உப்பு, துண்டு கொச்சிக்காய், கொஞ்சமாக கொச்சிக்காய் தூள் அண்ட் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். கிழங்கு நல்லா மேஷ் ஆகணும் வேண்டியில் சின்ன சின்ன பீசஸாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். தேவையாய்ந்த இது கூட லீக்ஸ், கேரட் அது சேர்த்தாலும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஃபியூ மினிட்ஸ்க்கு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரும் நல்லா ஊறிக்குது. இதை ஒரு முறை பிளெண்டர் ஜாரில் போட்டு 1 to 2 டைம்ஸ் பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தான பேட்டர் ஒன்று கிடைக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா தோசைக்கல் நல்லா சூடாகிக்குது. கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டு தோசையை விட சின்ன சைஸில் சுட்டு எடுக்கணும். மேலால் நல்லாவே இப்படி காஞ்சி வரப்போக்குள்ள பேன்லேருந்து இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு தான் இதை குக் பண்ணணும். ஸோ எடுக்கிற மாதிரி அப்படியே பிளேட்டில் வச்சு மேலே ஃபில்லிங்ஸை வச்சுக்கொள்ளணும். இதை நீங்கள் சூடோடே செஞ்சீங்கன்னு சொன்னால் நாங்கள் கவர் பண்ணக்குள்ள ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைட்லேருந்து அப்படியே ரோல் பண்ணிவிட்டு வரணும். ஸோ இது நல்லா சூடோடு இருக்கிறதால இந்த ஃபுல் சைடும் ஒட்டி நல்லா சீலாகவே இருக்கும். ரோல்ஸை கோட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இந்த பேட்டரை ரெடி பண்ணிக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கோதுமை, கொஞ்சமாக உப்பு அண்ட் தண்ணி சேர்த்து நல்லா தின்னார பேட்டர் ஒன்று தான் நான் செஞ்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக உங்களுக்கு முட்டை யூஸ் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் கறி வச்சுட்டு ரோல் சுத்த போக்கில் ஒட்டி படாட்டி இந்த பேட்டரால் கொஞ்சம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டிப்படும். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ரோலை இந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுக்கணும். 2 கோர்னர்ஸும் நல்ல பிஸ்கட் தூளில் கவர் ஆகிற மாதிரி கோட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஈக்கக்கூடிய எல்லா ரோல்ஸையுமே ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். இந்த பேட்டருக்கு பதிலாக நீங்கள் முட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணி அதில் டிப் பண்ணி எடுங்க. அண்ட் இந்த பேட்டர் கொஞ்சம் நேரம் மாவு போக்கில் நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி திக்காக போக்கில் அகெயின் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா சரியாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸில் எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரை பண்ண தான் நீக்குது. ஆயில் நல்லா ஹீட் ஆகின போகிறோம் ஒவ்வொரு ரோல்ஸையாக போட்டு மீடியம் ஹீட்டில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மிச்ச நேரம் ஃப்ரை பண்ணணுமெண்டு தேவையில்லை. ஏனெண்டா உள்ளுக்கு இருக்கிற கறி, தோசை எல்லாம் ஆல்ரெடி குக் ஆகி தான் நீக்குது. ஸோ அந்த கோல்டன் ப்ரௌன் வரும் வரைக்கும் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு வயர் ரேக்கில் போட்டு வைங்க. அதுக்கு பிறகு ஒரு டிஷ்யூவில் போட்டு அந்த எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான், ஃபிஷ் ரோல் ரெடி. இஃப்தார் டைமுக்கு செய்யக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஸ்நாக் தானே இது. ஸோ மறக்காமல் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.